தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்ல எல்லாரும் வெளியிட்டு இருக்காங்க. பல பேர் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா தேசிய அளவுல ஒரு சேனலோட பார்ப்பாங்க. அதாவது ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் இவங்களுடைய கருத்து கணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா எல்லாரும் பார்ப்பாங்க. காரணம், கடந்த தேர்தல்ல, அதாவது பீகார்ல நடந்த தேர்தல்ல அவங்க கணிச்சது 90% above வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னு எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. அப்படி ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல தமிழ்நாட்டுல யார் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த தகவலை பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இப்போதைய ஆட்சி மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் திமுக கூட்டணி பெரும்பான்மையை இழந்து பெரும்பான்மைக்கு கீழே தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மைக்கும் அதிகமான தொகுதிகளை தான் வாங்குவாங்க, அவங்க ஆட்சி அமைக்க முடியும் அவங்களால அப்படின்னு அந்த கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா தாவேகா, விஜயோடைய தாவேகா கட்சி அவங்களும் ஒரு சில நம்பர்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியும், அடுத்தது அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க, அவங்களும் ஒரு சில எண்ணிக்கை நம்பர் வாங்குவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கும்போது கூட திமுகவுக்கு இருக்கிறத விட அதிமுக கூட்டணிக்கு அதிகப்படியான வாக்கு சதவீதம் பிரியுது. இதுல தாவேகாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு சதவீதம் பிரியுது, நாம் தமிழர் கட்சிக்கும் பிரியுது. ஒட்டுமொத்தமா இந்த கருத்து கணிப்புல ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனம் அவங்க சொல்லியிருக்கிறது அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ட்டு. எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு சீட்டுகள் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை பார்க்கலாம். ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனம் நடத்திய அந்த கருத்து கணிப்போட முடிவுல திமுக தலைமையிலான கூட்டணி 104ல இருந்து 114 வரையிலும் அவங்களுக்கு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 118ங்கிறது தமிழ்நாட்டுக்கு பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான இடங்கள் தேவை. ஆனா 118 இல்ல, 114 தான் அதிகபட்சமாவே திமுகவால பெற முடியும் அப்படின்னு இருக்காங்க. 104ல இருந்து 114 வரை தான் அவங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில போய் பார்த்தோம் அப்படின்னா 114ல இருந்து 127 வரை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெரும்பான்மைக்கு 118 தான் தேவை, அதுக்கும் மேல கூடுதலான தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 127 வரை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைய சூழ்நிலையில தேர்தல் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேல இருக்கு, ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு கருத்து கணிப்புல இப்படி ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் போக போக எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணி 114ல இருந்து 127 வரையில அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாவேகா. தாவேகாவை பொறுத்தளவுல அவங்களுக்கு 6 சீட்ல இருந்து 12 சீட்டு வரை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கூட்டணி இல்லாம தனியா நின்னாங்கன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. 6ல இருந்து 12 இது வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தான் அந்த கட்சிக்கு. ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே 2வது வருஷத்திலே தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுலயும் 6ல இருந்து 12 சீட்டு வரை அவங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு ப்ரெடிக்ஷன்ல கருத்து கணிப்புல வந்து அப்படி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறதே அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து கூட்டணி பேசுறாங்கன்னா இந்த கருத்து கணிப்பு வந்து காரணம் காட்டி கூட்டணியில இன்னும் கூடுதல் தொகுதிகளை கேட்கறதுக்கு அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. 6ல இருந்து 12 தொகுதிகள் தாவேகாவுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனத்துடைய கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாம் தமிழர் கட்சி, அதாவது மற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 1ல இருந்து 6 தொகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மற்றவைன்னு சொல்றது வந்து இந்த இடத்துல இவங்களை தான் குறிப்பிட்டு சொல்லணும், நாம் தமிழர் கட்சியை தான் குறிப்பிட்டு சொல்லணும். ஆனா அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ராமதாஸ் தலைமையிலான ஒரு பாமக ஒரு குரூப் இருக்கு. அது இல்லாம சசிகலா வர தனியா வேற சொல்லிட்டு இருக்காங்க, நாங்களும் போட்டிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியுமே அவங்களும் வேற இருக்கிறதுனால இவங்க எல்லாமே தனிச்சு அந்த இதுல வந்துருவாங்க, மற்றவர்கள்ங்கிறதுல வந்துருவாங்க. நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மற்றவங்க எல்லாமே 1ல இருந்து 6 தொகுதிகள் வரை அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பர்சன்டேஜ் வயசுல இந்த கட்சிகள்ல எவ்வளவு வாங்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கணிப்பையும் ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க. அந்த பர்சன்டேஜ்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக தலைமையிலான கூட்டணி, இப்போ ஆட்சியில இருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி, திமுக அவங்க எல்லாமே சேர்ந்து மொத்தமா 37ல இருந்து 38% வாக்குகளை அவங்க வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 37ல இருந்து 38 அவங்களுக்கு வந்து இது குறையல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு தான் தெரிய வருது. கிட்டத்தட்ட அவங்களுக்கான அந்த ஆதரவு, ஏற்கனவே இருந்த ஆதரவு இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஆனாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் குறைஞ்சிருக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் குறைஞ்சிருக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்புல இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து தெரிய வந்திருக்குன்னு இருக்காங்க. 37ல இருந்து 38% வாக்கு அவங்களுக்கு விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்து அதிமுக கூட்டணியில பார்த்தோம்னா
39ல இருந்து 40% சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி ஏற்கனவே கொஞ்சம் பலம் வாய்ந்த கூட்டணி தான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய வாக்குகள் போன முறைய கடந்த 2 தேர்தலையும் பார்த்தோம்னாவே நிறைய சதவீதம் வந்து அவங்களுக்கு நிறையவே இருந்துச்சு. அவங்க வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த முறை இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. அமமுக ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க, பாமக ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க, பாஜக ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னும் பல கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்கிறதுனால திமுகவுடைய எதிர்ப்பு ஆலை இப்படி எல்லாமே சேர்ந்துகிட்டு அதிமுகவுக்கு இப்போ கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது 39ல இருந்து 40% ஓட் சதவீதம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனத்துடைய கருத்து கணிப்புல சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து தாவேக்காவுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 14ல இருந்து 15% வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது புதிதா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட விஜயோடைய அந்த தாவேகா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு 14ல இருந்து 15%. கண்டிப்பா 14ல இருந்து 15% வாங்கினாங்க அப்படின்னா அவங்களால கட்சிய அங்கீகாரம் பெற கட்சியா மாத்த முடியும். கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்படி அவங்க வந்து தனிச்சுதான் நிக்கிறாங்க அப்படின்னா இந்த 14ல இருந்து 15% வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கட்சி அடுத்த தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி வளரும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பு மூலமா தெரிய வந்திருக்கு. சரி, மற்றவர்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல நாம் தமிழர் உள்ளிட்டவங்க எல்லாம் எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க 10ல இருந்து 12% வாக்குகள் அவங்க வந்து வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி சசிகலா தனியா நின்னாலோ அல்லது ராமதாஸ் தரப்பினர் வந்து தனியா நின்னாலோ இவங்க எல்லாம் தனியா நிக்கிறவங்க எல்லாம் எல்லாம் சேர்த்து மத்தவங்க எல்லாம் சுயேட்சைவங்க எல்லாம் சேர்த்து மொத்தமா 10ல இருந்து 12% வாக்குகள் அவங்களுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இந்த தேர்தல் கருத்து கணிப்பு ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனத்துடைய தேர்தல் கருத்து கணிப்புடைய முடிவை பார்க்கும்போது இந்த தேர்தல்ல தமிழகத்துல திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை இழந்து ஆட்சியை இழக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையை பெற்று ஆட்சியை பிடிக்கும், மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சரா வருவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்பை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல இவங்களுக்கு திமுகவுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய அரசுல கடந்த சில நாட்களாக 5 வருஷமா விட்டுடுங்க, இந்த கடந்த ஒரு சில வாரமா நடக்கிற மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமைகள், கொலை இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு வித அச்ச உணர்வு கொடுத்திருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாரும் சொல்றாங்க. கமெண்ட்ஸ்ல மூலமா தெரியுது, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. அதன் மூலமா அதிமுக ஆட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான், அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே சொல்றாங்க. சரி, விஜய்க்கு இதுல ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா புதிதா ஒரு தலைவர் வராரு, அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது கரூர் சம்பவமா இருக்கட்டும் இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் விஜய்க்கு இந்த நியூ ஓட்டர்ஸ் 18 வயதாகி புதுசா வந்திருக்காங்களே அவங்க பிளஸ் 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரியான நியூ ஓட்டர்ஸ் எல்லாருமே விஜயை நம்பி அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் விஜயோடைய தாவேக்காவுக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்பு வரப்போற கடைசி கருத்து கணிப்புல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு முடிவுப்படி ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனத்துடைய கருத்து கணிப்புல அதிமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையை பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் நிறுவனத்துடைய கருத்து கணிப்பு சரியா இருக்கும் அப்படின்னு 90% எபோவ் மக்கள் நம்புறாங்க. காரணம் பீகார் தேர்தல்ல அவங்க கருத்து கணிப்பு பொய்த்து போகல, கரெக்டா இருந்துச்சு. கரெக்ட்னா சீட்டுகள் 1-2 சீட்டுகள் டிஃபரன்ஸ் வேணா இருக்கலாமே தவிர கிட்டத்தட்ட 90 அப்படிங்கறத தாண்டி 95%க்கும் அதிகமாவே அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சரியா இருந்துச்சு. அதனால அந்த கருத்து கணிப்பு இங்கேயும் கரெக்டா இருக்கும், அவங்க வந்து சரியா தான் எடுத்திருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. அதனால இந்த முறை கண்டிப்பா அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு இந்த கருத்து கணிப்பு மூலமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், இன்னும் அடுத்தடுத்த தேர்தல் நாட்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் தீவிரமா போகும்போது இன்னும் தேர்தல் வாக்குறுதிகளை யாரும் இன்னும் முழுசாவே சொல்லவே இல்லை. வாக்குறுதிகள் சொல்லும் போது அவங்களுடைய மக்களுடைய மனநிலை மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சொல்லும் போது இந்த தேர்தல் எப்படி மாறும் அப்படின்னு தெரியல. தேர்தலுக்கு முன்பு மறுபடியும் பல நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்புலாம் வெளியிடுவாங்க. அதுல யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளிவரும். அதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.